Hi guys, welcome to Butter Beans Cafe. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோனால ஷார்ட்டாக ஒரு ஸ்வீட்டில் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் என்னென்னா மில்க் புட்டிங். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால், கார்ன்ஃப்ளவர், வெனிலா எசன்ஸ். இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அண்ட் ஜீனி. இது 4த்தையும் வச்சு குயிக்காக நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். நான் ஆரோக்கியா பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். ஜீனி 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஜீனி அதிகம் சாப்பிடாதவங்களா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அந்த இனிப்பு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கெட்டி ஆகிடுச்சு. நல்லா அல்வா மாதிரி கெட்டி ஆகணும்லாம் அவசியம் இல்லை. கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கூல் ஆகணுன்னே, ரொம்ப கூல் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ இந்த மாதிரி 4 பவுலில் இதை பிரித்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்லாம். ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நான் இப்போ பாதாம் பவுடரை சீசனிங்க்கு போட்டுக்கிறேன். இது நான் வீட்டிலே அரைச்சது தான். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதை போட்டுக்கலாம். இல்லாட்டி ஆப்ஷனல் தான். இல்லை ஏலக்காய் தூள் பிடிக்குன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம மில்க் புட்டிங் ரெடி. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். வாயில் வச்சாலே அப்படியே நல்லா கரையும். சில்லுன்னே சாப்பிட்ணும். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன்.